ஹாய், வெல்கம் டு டெய்லி கிச்சன். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 டம்ளர் உளுந்து, 2 டம்ளர் கடலைப்பருப்பு, 2 டம்ளர் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் மிதமான சூடில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடியை இட்லி, தோசைக்கும் சாப்பாடில் நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இதை வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 4 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் சீரகம், 50 கிராம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், நாங்கள் ஒரு 10 கிராம் இதுக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க 15 கிராம் போடலாம். புளியை நல்லா கொட்டை இல்லாமல் எடுத்து அதில் போட்டு வறுத்துக்கணும். இதெல்லாம் தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதுலேயே கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ கழுவி நிழலே ஆற வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு லேசான சூடில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 75% வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைச்சதுமே லைட்டாக குறக்குறன்னு தான் இருக்கும். அந்த பவுடரை ஆற வச்சு மறுபடியும் போட்டு அரைக்கணும். ஆற வச்சு அரைக்கிறதுனால பொடி திரியாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.